வணக்கம். சமூக வலைத்தளத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஆகஸ்ட் 12ஆம் தேதி அமாவாசை என்ற நாள். 12 வருடத்திற்கு முன்புதான் இந்த புதன்கிழமையில் வந்தது இந்த அமாவாசை என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம். சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதை உணர்த்துவதற்கும் உங்களுக்காக நான் ஒரு விழிப்புணர்வை வைக்கிறேன். அமாவாசை தங்களுக்கும் தங்களது குடும்பத்தினருக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்க பரம்பொருளை பிரார்த்திக்கிறேன். நன்றி. அதாவது ஒருவர் இறந்து விட்டால் அந்த ஆத்மா, உடலில் உள்ள ஆத்மானது வெளியில் சென்று போய்விடும், மின்னல் வேகத்தில் போய்விடும் என்று புராண கதைகளில் படித்து இருக்கிறேன். அப்போ அந்த மின்னல் வேகத்தில் யமதர்ம ராஜாவிடத்தில் போய்விடும். உடனே அந்த ஆத்மாவை 2 பேர் அழைத்து வீட்டு வரைக்கும் நம்முடைய உடல் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு விட்டு செல்வார்கள். இது ஒரு கணக்காகும். ஏன் செல்கிறார்கள்? 12 நாட்கள் வரை அந்த ஆத்மாவானது அந்த வீடுகளிலே இருக்கும் என்கிறது ஐதீகம், புராணத்திலும் வருகிறது. எதற்கு அந்த 12 நாள்? அந்த இறந்த உடனேயே அந்த ஆத்மா என்ன செய்ய போகிறது என்று பார்க்கும் பொழுது, உயிர் இல்லாத உடலை கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கும். உயிரற்ற உடலுக்கு நம் ஆத்மா செல்ல முடியவில்லையே என ஏங்கிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கும். அதற்கு பின் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இப்படி எவ்வளவு பேர் வருகிறார்கள். நமக்காக யார் கண்ணீர் சிந்துகிறார்கள், யார் நம்மளை புகழ்த்துகிறார்கள், போற்றுகிறார்கள் என எண்ணி பார்க்கும் நாள்தான் அந்த நாள். அது மட்டுமல்ல, நாம் இறந்த உடனேயே நம் மேனியை பார்ப்பதற்காக எல்லாராலும் வர இயலாது. குறிப்பு: காரணம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலைகளிலும் இருப்பார்கள். தூரத்தில் இருப்பார்கள், வெளிநாடுகளில் இருப்பார்கள். அவர்களெல்லாம் வருவதற்காகவும் மட்டுமல்ல, 16 நாட்கள் அந்த வீட்டில் ஆத்மா இருக்கும் என்று சொல்வார்கள். 12 நாட்கள் மட்டுமே தான் இருக்கும். 16 நாள் என்பது ஐதீகம். 12 நாட்கள் மட்டுமே அது இருக்கும் ஆத்மா. இதுதான் ஒரு புத்தகத்தில் படித்தது. ஆகவே அந்த 12 நாட்களும் எல்லா உறவினர்களும் வந்து பார்த்து கதறி அழுது என்று போகிற நாள் தான் அந்த 12 நாள். 16 நாள் என்பது ஐதீக நாளாக கருதப்படுகிறது. ஆகவே அந்த 12 நாள் கழித்து அந்த ஆத்மா நடந்தே தான் செல்ல வேண்டும். நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு நடந்தே தான் சென்று கொண்டிருக்க வேண்டும். நடந்து என்று சொன்னால் ஒரு நாள் என்பது, நமக்கு ஒரு நாள் என்பது அந்த ஆத்மாவுக்கு ஒரு வருடம். அதைத்தான் வருடத்திற்கு திதி கொடுக்கிறார்கள். இந்த அமாவாசை நாளன்று திதி கொடுக்கிறார்கள். திதி கொடுக்கும்போது உணவும் படைக்கிறார்கள், சகலமும் படைத்து வைக்கிறார்கள், அது சாப்பிடுவதற்காக. அதுபோக நல்ல ஆத்மா, கெட்ட ஆத்மா என்று சொல்லுவார்கள். அப்போ கெட்ட ஆத்மான் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்தை நகர்ந்து நடந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கும் பொழுது அந்தந்த இடத்துல சித்திரவதை செய்து அடித்து தான், துன்புறுத்தி தான் அழித்து செல்வார்கள். நாம் செய்த பாப வினைகள் அன்றுதான் தெரியும். ஆக இப்படியெல்லாம் இருக்கிறது. ஆக உயிரோடு இருக்கும் பொழுது எதையும் மதிக்க மாட்டோம். இறந்த பின்புதான் உணர்வோம். அந்த உணர்வுகளின் அடிப்படையில் தான் நான் இதை உங்களிடம் பதிவு செய்கிறேன். ஆகவே இருக்கும் வரை சந்தோஷமாக நிம்மதியாக இருப்போம். ஒருவருக்காவது நல்லது செய்வோம், புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் என்று சொல்லிக்கொள்கிறேன். அதுபோக அந்த ஒவ்வொரு இதை இழுத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கும் நரகத்தை நோக்கி. ஆக வருஷத்துக்கு ஒரு முறை தான் திதி வருகிறது. அந்த அடிப்படையில் அமாவாசையில் செய்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சகலமும் செய்கிறாங்க.
அப்போது யமதர்மராஜா கேட்பாராம், இந்த வருஷம் நீ போனியே உனக்கு என்ன கொடுத்தாங்க என்று. நிறைய கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், சந்தோஷமாக இருந்துச்சு, எனக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் தாங்கும் எப்படி என்று சொல்லுவார்களாம். இன்னொரு ஆத்மாட்ட கேட்டாங்களாம், அங்கே வீடு அடைச்சி கிடக்குது, கோயில் குளங்க ஆத்தாங்கரையிலையும் ஒருத்தருமே இல்லை, அதனால் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பாவ கணக்குகள் அங்கே கூட்டப்படும். அன்னதானம் கொடுத்தவர்களுக்கு பாவ கணக்குகள் குறைக்கப்படும். இதுதான் தர்மம், இதுதான் நியாயம். ஆக இதன் மூலமாக உங்களுக்கு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன். அதுபடி நீங்கள் செய்வது நல்லதாகும். இது போக மாதம் மாதம் திதி வரும், அதாவது வளர்ப்பிறையில் தேய்ப்பிறையில் வரக்கூடிய மாதிரி அந்த திதி நாட்களில் கூட நீங்கள் வந்துட்டு நல்ல சுத்தமாக சமையல் பண்ணி ஒரு உருண்டை சோறு காக்காக்கு வைத்த மாதிரி வைக்க வேண்டும். அந்த உணவை சாப்பிடாது, அந்த உணவில் உள்ள சத்துக்களை உறிந்து எடுக்கும் உங்களுடைய ஆத்மா. அப்போது அந்த ஒரு மாதம் வரைக்கும் அது சாப்பிடாமத்தான் இருக்கும், ஒரு வருஷமும் சாப்பிடாமத்தான் இருக்கும். மாதம் மாதம் நீங்கள் சோறு உருட்டி உங்கள் தாய் தந்தையர்களுக்கோ முன்னோர்களுக்கோ வைத்தீர்கள் என்றால் அந்த சத்துக்களை தான் உறிந்து எடுத்து கொண்டு போகும். சொல்லும் யமதர்மராஜாவிடம் உங்களுடைய கணக்கு அங்கே வைக்கப்பட்டு பாவக்கணக்கில் இருந்து ஒரு பாயிண்ட் குறையும், புண்ணிய கணக்குக்கு ஒரு பாயிண்ட் கூடும். இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இதன்படி வாழுங்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் இந்த அருமையான நாளில். ஆகவே எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் என்பது அல்ல, எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், இரக்க மனசுகள் வேண்டும், தயாள குணங்கள் வேண்டும், எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும், நல்லதையே சிந்திக்க வேண்டும், நல்லதையே நாட வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து இருக்கிறேன். அதன்படி வாழுங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் வாசகன் ரிப்போர்ட்டர் பழனி. நன்றி, வணக்கம்.